ஸ்கேரி டீச்சரோட கதையை கேட்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இல்லைன்னா அண்டு பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த கதையில் விக்ரம்ன்ற பையனுக்கு 18 வயசு ஆகுது. அவன் அப்போ தான் காலேஜில் போய் புதுசாக அட்மிஷன் போடுறான். அப்போது விக்ரம் அந்த காலேஜை நினச்சி ரொம்பவும் எக்ஸைட்டடாக இருக்கான். ஆனால் விக்ரமுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியல. அந்த காலேஜில் அவனுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்குன்றது. அன்னைக்கு விக்ரம் ஃபஸ்ட் டே காலேஜுக்கு போயிட்டு அவன் லெக்சர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் ஹாஸ்டல் ரூமுக்கு போயிட்டுருக்கான். அப்போது ஹாஸ்டல் ரூமோட காரிடாரில் ஒரு லேடி அவனை பார்த்து தூரத்துலேருந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போது விக்ரம் என்ன நினைக்கிறான், யாரோ பக்கத்தில் ஹாஸ்டல் டீச்சர் இருக்காங்கன்னு நினச்சிட்டு திரும்பவும் அவன் ரூம்குள்ளே போயிடுறான். அந்த நாளுக்கு அப்புறம் விக்ரம் மட்டும் அந்த டீச்சரை நிறைய தடவை அவன் ரூமுக்கு வெளியே இருக்க அந்த காரிடாரில் பார்த்துருக்கான். அதுவும் எப்போல்லாம் விக்ரம் அந்த டீச்சரை அந்த காரிடாரில் பார்க்குறானோ அப்போது அவனை சுற்றி யாரும் இருக்காமல் தனியாக நின்றுட்டு இருப்பான். விக்ரம்க்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. எப்போல்லாம் அந்த டீச்சரை பார்த்து அவன் ஏதாவது சொல்ல நினைக்கிறானோ அப்போது அந்த டீச்சர் அவனை பார்த்து எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளோட காலேஜில் 2 லைப்ரரிஸ் இருக்குது. ஒன்று புது லைப்ரரி, இன்னொன்று ரொம்பவும் பழைய லைப்ரரி. அந்த பழைய லைப்ரரி ரொம்ப நாளாக திறக்காமல் அப்படியே தான் இருந்தது. அப்போது அந்த லைப்ரரியை நோக்கி விக்ரம் அந்த டீச்சர் போகிறத பார்க்குறான். அப்போது விக்ரம் என்ன நினைக்கிறான், அந்த டீச்சரை ஃபாலோ பண்ணி போகணுன்னு நினைக்கிறான். அங்கே போய் அவள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவளுக்கு பின்னாடியே போகிறான். அந்த லைப்ரரி ரொம்பவும் பாழடைந்து கிடக்குது. அந்த லைப்ரரிக்குள்ளேருந்து ஒரு அசிங்கமான கொடூர நாத்தம் அடிக்குது. அந்த லைப்ரரியில் அவனை தவிர அவனை சுற்றி யாருமே இல்லைன்றத அவன் உணர்றான். அப்போது லைப்ரரியோட எண்டு வரையும் அவன் போய் பார்த்தா அந்த டீச்சர் அங்கே தான் நின்றுட்டுருக்கா. அந்த டீச்சர் அங்கே இருக்க செவுத்தில் ஏதோ கிறுக்கிக்கிட்டு வாயில் ஏதோ முனகிக்கிட்டும் நின்றுட்டுருக்கா. அப்போது அங்கே விக்ரம் கொஞ்சம் தூரத்தில் நின்று அந்த டீச்சரை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு விக்ரமை பார்த்து திரும்பி நிற்கிறா அந்த டீச்சர். அப்போது அந்த டீச்சரோட மூஞ்சியில் இருக்க கண்கள் சிவக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து ரொம்பவும் பயந்து போன விக்ரம் அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்போது விக்ரம் அந்த லைப்ரரியை விட்டு வெளியே போய் திரும்பவும் அந்த லைப்ரரியை திரும்பி பார்த்தா அந்த லைப்ரரி பூட்டி கிடக்குது. அப்போது விக்ரமுக்கு ஒன்றுமே புரியல. அவன் ஓடி ஹாஸ்டலுக்கு நோக்கி போயிட்டுருக்கான். அப்போது அவன் ஹாஸ்டல் வார்டன் அவன் முன்னாடி வந்துட்டு இருந்தாரு. அப்போது விக்ரம் ரொம்ப பயந்து இருக்கிறத பார்த்து என்ன நடந்துச்சின்றத ஹாஸ்டல் வார்டன் கேட்குறாரு. அப்போது விக்ரம் அங்கே என்ன நடந்ததுங்கிறத சொன்னதும் ஒரு நிமிஷம் ஹாஸ்டல் வார்டனே பயத்தில் உறைஞ்சி போயிடுறாரு. வார்டனோட ரியாக்ஷனை பார்த்து விக்ரம் இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிடுறான். வார்டனை பார்த்து விக்ரம் அவளுக்கு என்னதான் நடந்தது, அந்த டீச்சர் யாரு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போது வார்டன் எதுவும் சொல்லாமல் விக்ரமுக்கு ஒரு வார்னிங் மட்டும் கொடுக்குறாரு. திரும்பவும் நீ அந்த லைப்ரரி பக்கம் மறந்து கூட போயிடாத, அது பக்கம் கூட போயிடாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பயந்துட்டு இருக்க விக்ரம் தலையை ஆட்டிகிட்டே அவன் ரூம் கிட்ட போயிடுறான். அப்போது விக்ரம் அவன் ரூமில் அவன் ஃப்ரெண்டு வேதா கூட உட்காந்துட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது விக்ரம்க்கு அவன் ரூமோட கீழே டோருக்கு கீழே யாரும் நிற்கிற மாதிரியே தெரியுது. அப்போது போய் அவன் டோரை திறந்து பார்க்குறான், அங்கே யாருமே இல்லை. அப்போது வேதா அவனை பார்த்து ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க விக்ரம்னு கேட்குறான். அப்போ தான் விக்ரம் அந்த வித்தியாசமான டீச்சரை பற்றி அவனுக்கு நடந்த எல்லாத்தையும் வேதா கிட்ட சொல்கிறான். அதை கேட்ட வேதா கொஞ்சம் ஆச்சரியமடைகிறான். அப்போது விக்ரம் கிட்ட வேதா சொல்கிறான், அந்த டீச்சர் எனக்கும் நிறைய தடவை தெரிஞ்சிருக்கானோ, அந்த ரூமோட காரிடாருக்கு வெளியவும் அந்த ட்ரிங்கிங் வாட்டர்கிட்டையும் அவன் தெரியவான்னு அவன் சொல்லியிருக்கான். அப்போது திரும்பவும்
அவங்க ரூமுக்கு வெளியே யாரோ நிற்கிற மாதிரி வேதா பார்க்குறான். அப்போது 2 பேருமே இப்போது அந்த ரூமுக்கு வெளியே வந்து அந்த டீச்சரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கொஞ்சம் தூரம் போகணும் அந்த லைப்ரரி கிட்ட வரையும் போயிடுறாங்க. அப்போது அந்த வார்டனையும் சொன்னதை கேட்காம அந்த லைப்ரரி ஓப்பனில் இருக்கிறதுனால அந்த லைப்ரரிக்குள்ளே போயிடுறாங்க. அப்போது லைப்ரரிக்குள்ளே இன்னும் பயங்கரமான நாத்தம் அவங்களுக்கு அடிக்குது. ஏதோ ரொம்ப நாளாக கெட்டு போன வாடையாகவும் ஏதோ ஒரு செத்து போன வாடை அடிக்குது. அந்த அமைதியான ரூமில் யாரோ முணமுணங்கிற மாதிரியும் யாரோ ஏதோ கத்திக்கிட்டு இருக்க மாதிரியும் அவங்களுக்கு கேட்குது. அப்போது அவங்க 2 பேரும் அந்த சத்தத்தை நோக்கி போகிறாங்க. அப்போது அந்த டீச்சர் அங்கே கீழே உக்காந்துக்கிட்டு ஒரு மூலையில் போட்டு அவன் மூஞ்சியை கீறிக்கிட்டு இருக்கா. அவன் மூஞ்சியை ரொம்ப பயங்கரமாக கீற ஆரம்பிக்கிறா. அப்போது அவங்க 2 பேரும் அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்போது உடனே அங்கே அவங்க திரும்பி ஓடி போயிடணும்னு அங்கேருந்து அந்த டோரை நோக்கி ஓடி போனால் அந்த டோர் சடனாக க்ளோஸ் ஆகிடுது. அப்போது விக்ரமும் வேதாவும் பயத்தில் உறைஞ்சி போன அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பி பார்க்குறாங்க. அப்போது அந்த ஸ்கேரி டீச்சரோட மூஞ்சி ரொம்ப கொடூரமாகவும் இருக்குது. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுல மிதந்துக்கிட்டே அந்த 2 பசங்க கிட்ட நோக்கி வந்துட்டுருக்கா. அவள் ஏதோ முணங்குற சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. அப்போது அவள் பயங்கரமாக கத்திக்கிட்டே வந்து விக்ரமும் வேதாவோட கழுத்தை நோக்கி அவள் கையை நீட்டுறா. அப்போது திடீர்னு லைப்ரரியோட டோர் ஓப்பன் பண்ணி ஹாஸ்டல் வார்டன் அங்கே வந்து நிற்கிறாரு. அப்போது வார்டன் அங்கே வந்ததும் அந்த டீச்சர் அங்கேருந்து மறைஞ்சி போயிடுறா. அப்போது விக்ரமும் வேதாவும் ரொம்ப பயந்து போய் பயத்தில் உறைஞ்சி இருந்த நிலமையை பார்த்து அவங்க 2 பேரையும் அந்த வார்டன் காலேஜோட மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்த நாள் அவங்க 2 பேரும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணாங்க. அப்போது ஹாஸ்டல் வார்டன் அவங்க 2 பேர்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் இருந்த ஒரு டீச்சர் லைப்ரரிக்குள்ளே ஒரு 2 பசங்களை கொன்னுட்டு அவங்களும் அங்கேயே சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட பர்சனல் லைஃபோட காரணத்தினால அவங்க மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு பைத்தியம் ஆயிட்டாங்கன்னா அவங்க அந்த 2 பசங்களையும் குத்தியே கொலை பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க செத்து போன அந்த 2 பசங்களும் எந்த ரூமில் இருந்தாங்கன்னா விக்ரமும் வேதாவும் இருக்கிற இந்த ரூமில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அன்னைக்கியே விக்ரமையும் வேதாவோட ரூமை வேறு ரூமுக்கு சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அந்த பழைய லைப்ரரியும் லாக் பண்ணி ஸ்கீல் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் அந்த ஸ்கேரி டீச்சரை யாருமே பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எப்படியோ விக்ரமும் வேதாவும் அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க கடைசி வரையும் அந்த ஸ்கேரி டீச்சரை நினச்சி இன்னமும் பயந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸை கண்டினியூவாக பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ மக்களே.